வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாவட்டத்தில் உள்ள தலைமை அந்த ஹோல்சேல் ஸ்டோர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா அந்தந்த மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்திற்கு சென்னையிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய சர்க்குலர் பொறுத்தளவுக்கு நமக்கு 1/8/2025 அன்னைக்கு இந்த வேகன்சிஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து அந்தந்த சொசைட்டிஸ்க்கு வந்து வாங்கி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமிட்டி மீட்டிங் வந்து 4/8/2025 அன்றைக்கி கண்டக்ட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்து 6ஆம் தேதி அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக 6ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வரப்போகுது. ஸோ அவங்க குறிப்பிட்ட 2000 பணியிடங்கள் அப்படின்றது தான் வரப்போகுது. இதில் எத்தனை பேக்ஸ் இருக்குது, எத்தனை மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குன்றத நம்ம ப்ரீவியஸாகவே வந்து சொல்லியிருந்தோம். இதில் வந்து பேக்ஸ் பற்றி நமக்கு தெரியல. எஸ்ஆர்பியும் மத்திய கூட்டுறவு வங்கி பற்றி சொல்லியிருந்தோம். இதில் மத்திய கூட்டுறவு வங்கி பொறுத்தளவுக்கு அரௌண்டு வந்து ஒரு 900 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 900 வேகன்சிஸ்ன்றது ரவுண்டாக 1000 கிட்ட வந்து வரும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் மத்திய கூட்டுறவு வங்கி பொறுத்தளவுக்கு. ஸோ மீதி 2000 பணியிடங்கள் அவங்க சொன்ன மாதிரி பார்த்தாங்கன்னா 1000 பணியிடங்கள் அந்த பேக்ஸ்லேருந்து நமக்கு வந்து வெளியாகலாம். ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் போன முறை காரிடங்கள் இல்லையோ அந்த மாவட்டங்களில் அதிகமான காரிடங்கள் வந்து இருக்கலாம். மத்திய கூட்டுறவு வங்கி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்கள் தான் அந்த மத்திய கூட்டுறவு வங்கி வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஒரு சில மாவட்டங்களில் வேகன்சிஸ் இல்லை. ஸோ ஆல்ரெடி அந்த வேகன்சிஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து அஃபிஷியலாக நமக்கு 4ஆம் தேதியே இந்த எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றது தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. ஸோ 6ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அந்தந்த மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய லாஸ்ட் டேட் அப்ளைங் வந்து 1 மந்த் கரெக்டாக 6ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு எக்ஸாமினேஷன் சென்டரு, டவுன்லோட் ஹால் டிக்கெட்டு, எக்ஸாமினேஷன் நமக்கு டேரெக்டாக அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ 12/10/2025. ஸோ ஆகஸ்ட் நமக்கு ஒரே மாதம் தான், செப்டம்பர் மட்டும்தான் இருக்குது. ஆகஸ்ட் ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷன்லேயே போயிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன்லேயே போயிடும். செப்டம்பர் மந்தில் நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அக்டோபரில் எக்ஸாமினேஷன்றதை சொல்லிட்டாங்க. இந்த ஷார்ட் அவுட் பீரியடில் ஸோ எப்படி சார் எங்களால் கிராக் பண்ண முடியும் அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து மார்ச் ஏப்ரல்லேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா, எப்போ வேணாலும் எக்ஸாமினேஷன் வந்துடும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், படிங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸில் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸோட நெகட்டிவிட்டினாலேயே நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோஸ் வந்து போட முடியல. ஏன்னா வராதுன்னே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எஃபோர்ட் எடுத்து வீடியோ போட்டு என்ன பண்ணுறதுன்றதுனால அந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணோம். இப்போ வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன்றது வந்தாச்சு. ஷார்ட் அவுட் பீரியடில் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த டைம்லையாச்சும் இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். முழு ஹோப்போடு வந்து படிங்க. ஸோ ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் நாளைக்கு தான் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறாங்க. டிசிஎம் பொறுத்தளவுக்கு இப்போ தான் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்ன தெரிஞ்சுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்த செமஸ்டர் வைஸ் வந்து ஸ்லோவாக தான் போகும். ஸோ அந்த என்ன லெசன்னே தெரியாது, என்ன சப்ஜெக்ட்னே தெரியாது. ஸோ புக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, 5 புக்ஸ். அதுவும் 1 வீக் ஆகும். மேபி வந்து ஃபஸ்ட் நாளே கொடுக்குறாங்கன்றது தெரில. 1 வீக்குள்ளே கொடுத்துருவாங்க. அந்த 5 புத்தகம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இந்த 5 புத்தகங்களையும் நீங்கள் தேரிட்டிக்கலாக கொடுக்குறாங்கப்ப கண்டிப்பாக அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கவே உங்களுக்கு நல்ல டைம் எடுக்கும். ஒரு 3 மந்த்ஸாவது கண்டிப்பாக அந்த புக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 3 மாத காலம் வந்து அவகாசம் எடுத்துக்கும். இல்லை சார் எனக்கு ஷார்ட் அவுட் பீரியடில் நான் வந்து இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணணும், வேறு என்ன சொல்யூஷன் அப்படின்னா புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அது வந்து கட்டாயத்தின் பேரில் கொடுக்கறது கிடையாது. உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நம்ம அந்த புக்ஸை சாம்பிள் அனுப்பிட்டு உங்களுக்கு வில்லிங் இருந்தால் தான் நம்ம வந்து அதை கொடுக்குறோம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கனாலே நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ஆல்ரெடி டிஆர்பியில் 2023 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து இப்போ பணியில் இருக்காங்க, சொசைட்டிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அணுகுமுறையிலையும் அந்த கொடுத்துருக்கிற புத்தகங்கள், ஸோ எத்தனை புக் கொடுத்துருக்காங்களோ டிசிஎம் கோர்ஸ் மூலியமாக கொடுக்கப்பட்ட பாட புத்தகங்கள், அந்த பாட புத்தகத்துலேருந்து தொகுக்கப்பட்ட மெட்டீரியல் தான் இது. ஸோ வேறு வந்து நாங்கள் வேறு அவுட் சோர்ஸில் போய் எப்படி எடுக்க முடியும்? ஸோ இந்த டிசிஎம் புக்லேருந்து எடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட புத்தகங்கள் கேள்வி பதில்கள் தான் இருக்கும் இதில். ஸோ இதை வந்து 10 சப்ஜெக்ட்டும் நம்ம நகை மதிப்பீடு மட்டும் இல்லாமல் மிச்ச சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாகவே அனலைசிஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த புக் மெட்டீரியலை நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே எக்ஸாமினேஷன் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இது இல்லாமல் தமிழ் மற்றும் பொது அறிவு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்விகள். நேற்றே நான் சொல்லியிருந்தேன், 200 கேள்விகள் 170 மதிப்பெண்களுக்கு நடக்கும். 30 மதிப்பெண்கள் இது இன்டர்வியூ. ஸோ 30 மதிப்பெண்களுக்கு நேர்முக தேர்வு நடக்கும். 170 மதிப்பெண்களில் 100 கேள்விகள் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டும் 100 கேள்விகள் தமிழ் மற்றும் பொது அறிவுலேருந்து வரும். ஸோ இதில் ஹெச்டிசிஎம் படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஹெச்டிசிஎம் படிச்சிருக்கேன் சார், எனக்கு வந்து இந்த டிஆர்பி மூலிமா எக்ஸாமினேஷன் எழுதணுன்றவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆப் மூலிமா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ பாரத் எக்ஸாம்ஸ் சொல்லிவிட்டு அந்த ஆப்பில் வந்து நீங்கள் போயிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக பெய்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக
மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை கூட அட்டன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ இந்த ஷார்ட் அவுட் பீரியடில் ரெகுலர் டெஸ்ட் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கான சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் ஆன்லைனில் பேட்சஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்றவங்க ஆப்பில் டேரெக்டாக பாரத் எக்ஸாம்ஸ் ஆப்பில் வந்து டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புக்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 3 days கண்டிப்பாக ஆகும். இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 3 days கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கையில் புக்ஸ் கிடைக்குன்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஒரே டைமில் பல்கான ஆர்டர் வந்ததுன்னா அதை பேக்கிங் பண்ண வேண்டியது இருக்குது, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய பணிகள்லாம் நிறையா இருக்கிறதுனால இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா 3 days கழிச்சு தான் கைக்கு வந்து புக் வந்து உங்களுக்கு அரைவ் ஆகும். ஸோ அதனால் அதையும் தெளிவாக நான் அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இன்றைக்கி புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங்கே வந்து இன்னும் புக் வரலன்னு கேட்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா 3 days கழிச்சு தான் கைக்கு வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து வந்துடும். 2 days கூட வந்துடும். நம்ம 3 daysன்றது வில்லேஜாக இருந்தீங்க அப்படின்னா, அவுட்டர் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து கொடுக்க டிலே ஆகும். அதனால் அந்த 3 days அப்படின்ற கால்குலேஷனில் சொல்கிறேன். தமிழ், பொது அறிவு, கோஆப்ரேட்டிவ் புக்ஸ், ஸோ இந்த 3 புக்ஸுமே வேணும் அப்படின்றவங்க 3500, ஸோ 3500 பெய்ட் பண்ணி இந்த புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் போதும் அப்படின்னா 1750, 1750 பெய்ட் பண்ணி இந்த 2 புத்தகங்களை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அந்த 3500 பெய்ட் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ன்றது ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான். OMR மெத்தடில் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் அதுக்குள்ளவே தேர்வு அறிவிப்புன்றது 1 monthல் நடக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 15 daysக்கு ஒரு டெஸ்ட்டாவது ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். முழு மாதிரி தேர்வு 3 மாதிரி தேர்வுகளை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அது வந்து அந்த தேர்வுன்றது ஆஃப்லைனில் தான் நடக்கும். அதை கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து யூடியூப் ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, அந்த தேர்வுகளை வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த தேர்வுன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த தேர்வுகள் பற்றின அறிவிப்பு கூடிய நானே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேக் பண்ணி சொல்கிறேன். இந்த ஷார்ட் அவுட் பீரியடில் புத்திசாலித்தனமாக செயல்படுறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஸோ அதனால் பார்த்து உங்களுடைய அனாலிசிஸ் என்னன்றதை டிசைட் பண்ணிவிட்டு எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்த்துட்டு படிங்க. ஸோ அங்கே சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க, இந்த இன்ஸ்டியூட் போனால் என்னால் கிராக் பண்ண முடியும்னு படையெடுத்து எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க. ஸோ உங்களுடைய செல்ஃபில் தான் நீங்கள் வந்து படிக்க முடியும். அதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. எந்த இன்ஸ்டியூஷன் எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அது உலகத்தில் பெரிய டாப் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஊரில் பக்கத்துலேயே இருக்குது சார் அப்படின்னாலும் சரி, எங்கே போனாலும் நீங்கள் படித்தா மட்டும்தான் வேலை அப்படின்றது இருக்குது. அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுடைய டெடிக்கேஷனுக்கு சக்ஸஸ்ஃபுல்ன்றது கிடைக்கும். ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் தான் இப்போதைக்கு உள்ள ஒரு பெரிய நீடாக இருக்குது. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி பண்ணணுன்றதை நீங்கள் தான் செல்ஃபாக வேல்யூவேட் பண்ணணும். இருக்கிற இந்த ஷார்ட் அவுட் பீரியட் அப்படின்றது ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக 1 month கூட இல்லை, அவங்க அந்த கோஆப்ரேட்டிவ் DCM கோர்ஸ் நாளைக்கு தான் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு எப்படின்றது தான் அதில் ட்விஸ்ட்டு. ஸோ அதை வந்து அந்த பயிற்சி மையங்கள், அதாவது பயிற்சி மையம்னா இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, DCM இன்ஸ்டியூட், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களுடைய கோர்ஸ் பற்றி தான் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களே தவிர, இந்த எக்ஸாமினேஷன் பற்றி அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, எழுதுங்க, அட்டன் பண்ணலான்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இருந்தாலும் படிக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் அங்கே வந்து அவங்க சப்ஜெக்டை லெசன் எடுக்கிறது தான் பார்ப்பாங்க. நீங்கள் வீட்டில் போய் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த DCM ஸ்டூடெண்ட் நாலுலேருந்து கிளாஸஸ் போகிறீங்க, போயிட்டு வந்த உடனே ரிவைஸ் பண்ணி படித்து நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூடியூப்பில் கொடுக்குற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 27/10/2025 உங்களுடைய ஃபைனல் ரிட்டன் மார்க்குடைய ஒரு இதாக இருக்கும். அன்றைக்கி தான் வந்து ரிசல்ட்ஸ் வெளியிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/10/2025 அக்டோபர் மாதத்திலே இந்த 2 பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12/11 2 நாட்கள் வந்து இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஸோ ஓவராலாக இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அனதர் மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியுமா, ஸோ சிங்கிளாக வந்து ஒரு எக்ஸாமினேஷன் எழுத முடியுமா, DRBயும் மத்திய கூட்டுறவு வங்கியும் சேர்ந்து எழுத முடியுமான்றதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் இந்த மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக இந்த முறை யாரெல்லாம் தேர்வு பெறுறீங்களோ அவங்களுடைய இன்டர்வியூன்றது இந்த தடவை நம்ம சேனலில் இருக்கும். ஸோ ஒரு தடவையும் நம்ம வந்து அதை வந்து பெருசாக விளம்பரப்படுத்துறதில்ல. இந்த மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எப்போயுமே நம்ம விளம்பரப்படுத்தினதில்லை. ஸோ ஒரு கட்டாயத்தின் பெயரில் கூட நம்ம இதை வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிவ்யூன்றது அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுலையும் இருக்கணும்ல. ஸோ ஒரு வேல்யூவேட் பண்ணுறோம். கண்டிப்பாக அவங்களுடைய சக்ஸஸ் அப்படின்றது
அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குன்றது இருக்கும். ஸோ அது தனியாக நம்ம அவங்கள வந்து வியூ பண்ணி இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத இந்த தடவை அடையாளப்படுத்த போகிறோன்றதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க. உங்களுடைய சக்ஸஸ்க்கு நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ன்றது நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.